இது நம்ம வீட்டு குக்கா மாறுதா அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு புது ப்ராடக்ட் வந்திருக்கு. சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதுக்காக எடுத்துகிட்டு இருக்க வீடியோ தான் அது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2-in-1 3-in-1லாம் பார்த்துருப்பீங்க. 21-in-1 குக்கர் அப்படின்னா சூப்பராக இருக்குது இல்லையா? நிறையா ஃபங்க்ஷனாலிட்டியோட சூப்பரான ஒரு மெஷினை பற்றின இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ இதோட யூசேஜ் எப்படி இருக்குது, நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட மெயின் பர்ஸ்பெக்டிவாக இருக்கும் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இது எப்படி அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதை தாண்டி சம்மர் வந்தாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, கிச்சனுக்குள்ளே நின்று வெந்து வேகாது, ஆனால் சாப்பாடு வந்து எல்லாருக்கும் டான்னு மணி அடித்த மாதிரி பசிக்கும், சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரிலீவ் பண்ணி நம்ம எங்கே வேணால் உட்காந்து ஃபேனை போட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துன்னு சமைக்கலாம், டிவியை பார்த்துக்கிட்டே சமைக்கலாம் அப்படின்லாம் ஒரு விஷயம் வந்ததுன்னா நமக்குலாம் ஒரு வர மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயமா இது இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க குயிக்காக இன்னோட வீடியோக்குள்ளே போய். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்டோட பேரை முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த டொக்கிட்டோட ஆம்னி குக்கு தான். ஸோ இது நம்ம வீட்டு குக்கா மாறுதா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த டொக்கிட் ஆம்னி குக்கை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 வெங்காயம் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 10-12 முந்திரி பருப்பு. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷனே என்னென்னா, நம்ம தனியாக சாப் பண்ணி சேர்க்கணும்னு எந்த அவசியம் இல்லை. இதிலே சாப்பிங் ஆப்ஷனும் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து கிரைண்டிங் ஆப்ஷனை பிக் பண்ணுறேன். கிரைண்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது பிளேட் ஸ்பீடையும் டைமரையும் செட் பண்ணால் போதும். உள்ளே இருக்க கண்டென்ட் எந்த அளவுக்கு ஹார்டான கண்டென்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளேட் ஸ்பீடை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ 20 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளோட ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், பச்சை மிளகா எல்லாமே வந்து ஃபைனாக கிரைண்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியை அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அகெயின் நான் பிளேட் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 20 செகண்ட்ஸ்க்கு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கிரைண்டிங் ஆப்ஷனோ குக்கிங் ஆப்ஷனோ சூஸ் பண்ணும்போது உங்களோட லிட்டு வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகாது. ஸோ சேஃப்டி வைஸ் பக்காவாக இருக்குது, பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனாக சாப் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிரைண்டிங் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட குக்கிங் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அகெயின் எத்தனை நிமிஷம் உங்களுக்கு அதை வதக்கணும் அப்படிங்கிறத நீங்களே செட் பண்ணிக்கலாம். என்ன டெம்பரேச்சரில் அது வதங்கணும் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தாண்டி சமைக்கும்போது பக்கத்துலே இருந்து அந்த ஹீட்டில் நம்மளும் நின்று கலரி விடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்டமான வேலையாக இருக்கும். அதுவும் இந்த சம்மரில். அதுலேயுமே அந்த பிளேட் ஆப்ஷனை மினிமமாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தானாக அதுவே கலந்து விட்டுக்கும். ஈவன் குக்கிங் சூப்பராக நடந்துடும். உங்களோட கம்ஃபர்டபுள் பிளேஸில் உட்கார்ந்தபடியே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை சமைச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு டிவைஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா வதங்கியாச்சு. இதில் ட்ரை மசாலா பவுடர் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இது எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து அகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ண போகிறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து இன்பிட்வீனில் எதாவது சேர்க்கணும், தண்ணி பத்தலை அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மெஷினை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை தாண்டி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஸோ ஒன்ஸ் குக்கிங் ப்ராசஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த மெஷரிங் கப்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் கொஞ்சம் சாப் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன்.
சூப்பராக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ஒரே ஜாரில் ரெடி ஆயாச்சு. சமையலெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பயமுறுத்துகிற விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா பாத்திரம் தேய்க்கிறது தான். இதில் ப்ரீ க்ளீன் ஆப்ஷன் இருக்கனால ஜென்ரல் க்ளீனிங்கோ இல்லை டீப் க்ளீனிங்கோ நீங்கள் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் சமைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி க்ளீனிங் ப்ராசஸை பிக் பண்ணிக்கலாம். Start cooking. ஸோ நிறைய ரெசிபீஸ் வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிவிட்டு, ஸோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பார்த்து நான் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உங்ககிட்ட அது ப்ரெசென்ட் பண்ணும்போது இவ்வளோ அளவு கிளாரிட்டியோட ப்ரெசென்ட் பண்ண முடியும். மெயினாக என்னெல்லாம் ஒரு பெயின் பாயிண்ட்ஸோ அது எல்லாத்தையுமே இதை செக் பண்ணி நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு நினச்சேன். அல்வா கலர்றது எவ்வளோ கஷ்டப்பட்டு அல்வா கலர் இருக்கேன்றது நிறையா விலாகில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கேரட் அல்வா பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்தது. நிமிஷமாக ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி நான் மேஜிக் மாதிரி இதை சொல்ல மாட்டேன். பட் டைம் எடுத்தாலுமே நம்ம வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும், கலரிண்டே இருக்கணும், கை வலிக்க அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லாமல் நம்ம அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோம் அந்த ஆப்ரேஷன்ஸை அப்படின்னா க்ளீனாக அது வந்து நமக்கு பண்ணி கொடுத்துரும். இந்த டொக்கிட் ஆம்னி குக் கான்ஃபிகர் பண்ணும்போதே வைஃபையோட கனெக்ட் பண்ணிடுறதுனால 3000+ ரெசிபீஸை நீங்கள் ஆன்லைனாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி கைட் பண்ணிடுது. சாப்பிங், மின்சிங், கிரைண்டிங்னு எல்லா ஆப்ஷனையும் பண்ணுறதை தாண்டி நமக்கு தேவையான சப்பாத்தி மாவும் இதுவே பிசைஞ்சு கொடுத்துருது. இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Subha. Bye bye.